ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஆல்ரெடி போன இன்ட்ரோ வீடியோவிலே சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு வீடியோவிலேருந்து நம்ம சாப்டர்ஸ் எல்லாம் பார்ப்போன்னு. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலான சாப்டர், செல். செல் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப். ஓகேவா? அதாவது நம்ம பாடிக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். இப்போ செல்லோட இன்ட்ரொடக்ஷன். செல் இஸ் த ஸ்மாலஸ்ட் ஃபங்க்ஷனல் யூனிட்ஸ் ஆஃப் த பாடி. நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னா அது ஒரு செல்லு தான். அந்த செல்லில் இருந்து தான் நம்ம பாடியெல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அது ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து குரூப் டுகெதர் டு ஃபார்ம் டிஷ்யூஸ், ஈச் ஹேவிங் அ ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் பிளட், மசில், போன். இல்லை, இந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணுது. ஈச் ஹேவிங் ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன், ஒவ்வொன்றுக்கும் தனிப்பட்ட ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ டிஷ்யூஸுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இங்கே, பிளட்டு, மசில், போனு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆக்சுவலி வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் நான் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணும். டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் ஃபார்ம் பண்ணும். ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஹோல் பாடி ஒரு ஆர்கானிசமாக ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா? இந்த ஃப்ளோ சார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ குரூப் ஆஃப் செல்ஸ், ஃபஸ்ட்டு வந்து குரூப் ஆஃப் செல்ஸ் இஸ் கால்ட் டிஷ்யூஸ், அண்ட் குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் ஃபார்ம்ஸ் த ஆர்கன், அண்ட் குரூப் ஆஃப் ஆர்கன் ஃபார்ம்ஸ் த ஆர்கன் சிஸ்டம். ஓகேவா? அந்த 4 விஷயம் அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. டிஷ்யூஸுக்கு எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி பிளட்டு, மசில், போன் சொல்லியிருந்தேன். ஆர்கனுக்கு எக்ஸாம்பிள் வந்து லிவர், ஹார்ட், பிரெயின், ஸ்ப்ளீன், ஸ்மால் இன்டெஸ்டைன், அந்த மாதிரி நிறையா இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்கன் சிஸ்டம். ஆர்கன் சிஸ்டம்க்கு மெயின் எக்ஸாம்பிள் வந்து நர்வஸ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம், எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு ஆர்கன் தான் சொல்லியிருக்கேன். ஸோ குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் ஃபார்ம்ஸ் த ஆர்கன் அப்படின்னு சொன்னேன். ஸோ சம் ஆர்கன்ஸ் ஆர் இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சம் ஆர்கன்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஆல் த 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரைமரி டிஷ்யூஸ். அதாவது டிஷ்யூஸில் 4 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலார் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ, அண்ட் தென் இன்னொன்று வந்து எபித்தீலியல் டிஷ்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஆர்கன்ஸ் வந்து 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து டியூபுலார் ஆர் ஹாலோ ஆர்கன்ஸ். இங்கே பாருங்கள், ஒன்று வந்து டியூபுலார் ஆர் ஹாலோ ஆர்கன்ஸ், அந்த இன்னொன்று வந்து காம்பேக்ட் ஆர் பேரன்கைமல் ஆர்கன்ஸ். டியூபுலார் ஹாலோ ஆர்கன்ஸ் அப்படின்னா அந்த ஆர்கன் வழியாக, அதாவது ஹாலோனாலே அதுக்குள்ளே உள்ளே போயிட்டு ஈஸியாக உள்ளே போயிட்டு வர மாதிரி இருக்கும். நம்மளுக்கு இங்கே ஆர்கனில் என்ன போகும்? பிளட் போகும். ஸோ பிளட் கேன் என்டர் ஃப்ரம் ஒன் சைட் அண்ட் எக்ஸிட் ஆன் த அதர் சைட் வெரி ஈஸிலி. தெர் ஆர் நோ அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கு தடையே இருக்காது. நெக்ஸ்ட்டு காம்பேக்ட் ஆர் பேரன்கைமல் ஆர்கன்ஸ். இதில் வந்து பார்த்தோன்னா பிளட்டு போகும், பிளட் ஆர் சம்திங், ஏதாச்சும் ஒரு ஏராக கேஸாக இருக்கலாம், பிளட்டாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு ஃப்ளூயிடாக இருக்கலாம், அது வந்து போகிறது. இது வந்து வேரியஸ் கேட்ஸை வந்து தாண்டி வரணும். சம் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், அதை தாண்டி வர்ற மாதிரி ஒரு ஆர்கன் இருந்தால் தட் இஸ் காம்பேக்ட் ஆர் பேரன்கைமல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட்டு some of the organs in the body are brain, heart, lungs, stomach, intestine, liver, gallbladder, pancreas, kidneys, endocrine glands, etc. ஸோ இந்த ஆர்கன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ ஆர்கன் சிஸ்டம்னு என்னது? குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் சேர்ந்து தான் ஆர்கன் சிஸ்டம். இதில் வந்து நான் சில எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம்.
இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். இட் இஸ் கன்சர்ன்டு வித் டைஜஷன் ஆஃப் ஃபுட் பார்ட்டிகல்ஸ். டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல என்னென்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணணும், அதுதான் ஃபங்க்ஷன், மெயின் ஃபங்க்ஷன் அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்க்ரீட்டரி ஃபங்க்ஷன், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். ஸோ எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் என்ன பண்ணும், ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ், அன்வான்ட் சப்ஸ்டன்சஸை எலிமினேட் பண்ணும். ஸோ அதுதான் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமோட வேலை. ஸோ இது கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். அந்த பேர்லேயே இருக்குது, கார்டியோ அப்படின்னா ஹார்ட்னு அர்த்தம், வாஸ்குலார் அப்படின்னா வெசல்ஸ். ஓகேவா? ஸோ ஹார்ட் அண்ட் த பிளட் வெசல்ஸ் இந்த சிஸ்டமில் இருக்கும், அதனால் இதுக்கு பேர் கார்டியோவாஸ்குலார் சிஸ்டம். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தா, இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் பிட்வீன் த ஆர்கன்ஸ். ஒரு ஆர்கனுக்கும் இன்னொரு ஆர்கனுக்கும் இடையில ஒரு டிரான்ஸ்போர்ட். ஸோ மெயின் ஃபங்க்ஷன், இட் கேரிஸ் பிளட். பிளட் எதுக்கு போகுது, ஒரு ஆர்கனை விட்டு இன்னொரு ஆர்கனுக்கு. ஸோ ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஆக்சிஜன் சப்ளை வேணும், எனஃப் நியூட்ரியன்ஸ் எல்லாம் வேணும். ஸோ அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சிஸ்டம். ஸோ கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அதோட ஃபங்க்ஷன் இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இட் இஸ் கன்சர்ன்ட் வித் த சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் ரிமூவல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா, ஆக்சிஜனை உள்ளே எடுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடணும், அதுதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். இட் இஸ் மெயின்லி இன்வால்வ் இன் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். ஸோ ஒரு யங் ஒன்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான் பண்ணும். ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டம் இஸ் கன்சர்ன்டு வித் growth ஆஃப் த பாடி அண்ட் ரெகுலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் நார்மல் லைஃப். ஸோ இந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இதுலேயே வந்துடும், எண்டோக்ரைன் சிஸ்டம்குள்ளேயே வந்துடும். ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டமில் நம்மளுக்கு தனியாக டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிஸ் இருக்கும். ஸோ அதில் தான் வரும். மேக்ஸிமம் இது செப்பரேட்டாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம். மஸ்குலோஸ்கெலிட்டல் பேர்லேயே இருக்குது, மஸ்குலோ அப்படின்னா மசில்ஸ், ஸ்கெலிட்டல் அப்படின்னா போன்ஸ். ஸோ இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த சிஸ்டம். இந்த சிஸ்டம் மசில்ஸும் போன்ஸ் எதுக்கு இருக்குது நம்ம பாடியில் அப்படின்னா, இட் இஸ் மெயின்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்டெபிலிட்டி அண்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் த பாடி. நம்ம பாடிக்கு தேவையான அந்த ஸ்டெபிலிட்டியும், நம்ம பாடிக்கு தேவையான லொக்கமோஷன் அண்ட் மூமெண்ட்ஸ், நம்ம நடக்கிறோம் ஓடுறோம், அதுக்கெல்லாம் இந்த போன்ஸ் அண்ட் மசில்ஸ் ஒர்க் பண்ணால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ இந்த சிஸ்டம் வந்து இதுக்கு இந்த ஃபங்க்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம்னாலே நம்ம மைண்டுக்கு வர்றது கோஆர்டினேஷன்ற டேர்ம் தான். ஸோ கோஆர்டினேஷன்னா நம்ம நினைக்கிறத செயல்படுத்துறது தான் இந்த நர்வஸ் சிஸ்டமோட வேலை. ஸோ நர்வஸ் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் த லொக்கோமோஷன் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ் இன்க்ளூடிங் த இன்டலெக்சுவல் ஃபங்க்ஷன்ஸ். அது வந்து நர்வ் இம்பல்சஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸ் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஆக்டிவிட்டீஸை கோஆர்டினேட் பண்ணுது. ஸோ ஓகேவா, அது இதுதான் இது. நெக்ஸ்ட்டு வந்து செல் தியரி. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம என்னென்னு மேலாப்பில் பார்த்தாலே போதும், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபார் ஏஹெச்எஸ் அலைட் ஹெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு செல் தியரின்னா என்னென்னு பார்ப்போம். Cell theory is a collection of ideas and conclusions from many different scientists over time that describe cells and how cells operate. இந்த செல் தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறையா சயின்டிஸ்ட் அவங்க செல்ஸ் பற்றி கண்டுபிடிச்சி அதை வந்து அந்த ஐடியாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கன்க்ளூட் பண்ணுறது தான் இந்த செல் தியரின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இந்த செல் தியரியில் செல் எப்படி ஆப்ரேட், எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த செல் தியரியில் ஃபஸ்ட்டு மெயின் லா வந்து மெயின் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆல் நோன் லிவிங் திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஒன் ஆர் மோர் செல்ஸ். நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லா ஒரு உயிர் இருக்கிற திங்ஸும் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட செல்ஸால் ஆனது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட், ஆல் லிவிங் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் பை டிவிஷன். ஒவ்வொரு உயிருள்ள செல்லும்
அதோட முன்னுடைய செல்னால் டிவிஷன் மூலயமா வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், த செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி இந்த லெசன் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லியிருந்தேன், நம்ம இவ்வளோ பெரிய ஆர்கானிசம் ஃபார்ம் ஆகணுன்னா அதுக்கு செல்லு தான் பேசிக் யூனிட் ஃபார் போத் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது செல் தியரி டைம்லைன். செல் தியரி டைம்லைன் அப்படின்னா, நம்ம செல்ஸை பற்றி சயின்டிஸ்ட் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்களா, ஸோ அதை வந்து ஃப்ரம் 1674 அந்த இயர்லேருந்து அப் டு 1855 இயர் வரைக்கும் பார்ப்போம். எந்தெந்த சயின்டிஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 1665 ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் டிஸ்கவர் த செல். ஸோ செல்லை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணவர் வந்து ராபர்ட் ஹூக். நெக்ஸ்ட்டு வந்து 1674 ஆண்டன் வான் லியூவன் ஹூக் அப்சர்வ்ட் லிவிங் செல். செல்லை கண்டுபிடிச்சது என்னமோ ராபர்ட் ஹூக் தான், ஆனால் அந்த செல்லை கரெக்டான ஸ்ட்ரக்சரோட அப்சர்வ் பண்ணவர் வந்து ஆண்டன் வான் லியூவன் ஹூக். அண்ட் இவர் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு செல்லை அப்சர்வ் பண்ணார். நெக்ஸ்ட்டு 1883 ராபர்ட் ப்ரௌன் என்ன பண்ணார்னா, செல்லில் நியூக்ளியஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார். அதுக்கடுத்து 1835 ஃபெலிக்ஸ் டுஜார்டின் அப்படின்றவர் டிஸ்கவர்ட் ஃப்ளூயிட் கண்டென்ட் ஆஃப் த செல். செல்லில் வந்து ஃப்ளூயிட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சார். நெக்ஸ்ட்டு 1838 மேத்தியஸ் கிளைடன் அப்படின்றவர் ப்ரொப்போஸ்ட் ஆல் பிளான்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் செல்ஸ். பிளான்ஸ்லையும் செல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சார். நெக்ஸ்ட்டு 1839 ஜேஇ பர்கின்ஜி அப்படின்றவர் நேம்டு ஃப்ளூயிட் கண்டென்ட் ஆஃப் செல் அஸ் புரோட்டோபிளாசம். நம்ம செல்லில் இருக்கிற ஃப்ளூயிட் கண்டென்ட்டுக்கு பேர் வந்து புரோட்டோபிளாசம்னு பேர் வச்சார். ஓகேவா, அவ்வளோதான். புரோட்டோபிளாசம் இஸ் நத்திங் பட் nucleus plus cytoplasm. It is called protoplasm. Next 1839 தியோடர் சுவான் அப்படின்றவர் proposed all animals are made up of cells. ஆக்சுவலி முதல்ல மேத்தியஸ் கிளைடன் வந்து பிளான்ஸ் எல்லாம் செல்ஸால் உருவானது அப்படின்னு சொன்னார். தியோடர் சுவான் வந்து அனிமல்ஸ் எல்லாம் செல்ஸ் எல்லாம் மேடாயிருக்கு அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட்டு 1845 கார்ல் ஹென்ரிச் ப்ரவுன் ப்ரொப்போஸ் செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். அவர் கார்ல் ஹென்ரிச் ப்ரவுன் என்ன சொன்னார்னா, செல்லு தான் நம்ம லைஃபுக்கு பேசிக்கான யூனிட் அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட்டு 1855 ருடால்ஃப் விர்ச்சோ அப்படின்றவர் ப்ரொப்போஸ்டு ஆல் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி இதை செல் தியரியில் பார்த்தோம். அந்த ருடால்ஃப் விர்ச்சோ தான் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்லேருந்து செல்ஸ் உருவாகுது பை டிவிஷன், பை செல் டிவிஷன் அப்படின்னு சொன்னார். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம், செல்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதாவது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அண்ட் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். ஸோ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ்னால் அதில் வந்து ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும், அந்த ஆர்கானிசமில் ஒரு செல்லு தான் இருக்கும். மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸில் தே ஆர் மேட் அப் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் செல், மோர் தென் ஒன் செல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸோட எக்ஸாம்பிள் யூக்ளினா, பாராமீசியம், ஈஸ்ட். ஓகேவா, இங்கே வந்து மல்டி செல்லுலார் ஆர்கானிசமில் பார்த்தா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், ஃபங்கஸ். இப்போ நம்ம மல்டி செல்லுலாரில் வந்து மோஸ்ட்லி நம்ம அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் அதிலலாம் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா, 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் ஆர்ஹெச் விட்டேக்கர் என்ன பண்ணியிருப்பார், ஃபஸ்ட்டு வந்து கிங்டம் முனிரா, நெக்ஸ்ட்டு வந்து கிங்டம் ப்ரொட்டிஸ்டா, அதுக்கடுத்து கிங்டம் ஃபங்கை, அதுக்கடுத்து கிங்டம் பிளான்டே, அதுக்கடுத்து கிங்டம் அனிமாலியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதை வச்சு இங்கே பார்த்தோன்னா
இந்த பிளான்ட்ஸுன்றது கிங்டம் பிளான்டேல வந்துடும், அனிமல்ஸுன்றது கிங்டம் அனிமாலியாவில் வந்துடும், ஃபங்கஸ்ன்றது கிங்டம் ஃபங்கையில் வந்துடும். ஸோ இதெல்லாம் தனித்தனி கிங்டமில் வந்துடும். ஆனால் இந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்து அந்த யூக்ளினா பாரமிசியம் ஈஸ்ட் எல்லாமே கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவில் வரும். ஓகேவா, இதுதான். ஸோ மோஸ்ட்லி இந்த கிங்டம் ப்ரோட்டிஸ்டாவோட எக்ஸாம்பிள்ஸை வந்து யூனிசெல்லுலார் ப்ரோகேரியோ. நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் ஆஃப் செல்ஸ் இன் ஹியூமன்ஸ். நம்ம ஹியூமன்ஸில் இருக்கிற செல்ஸோட சைஸ் அதை வச்சு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பாடியில் வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் செல் வந்து ஸ்பெர்ம் செல், லார்ஜஸ்ட் செல் வந்து ஓவம் செல், அண்ட் லாங்கஸ்ட் செல் அப்படின்னா அது வந்து நர்வ் செல். லாங்கஸ்ட் அப்படின்னா அதோட லென்த் வந்து அதிகமாக இருக்கும், லார்ஜஸ்ட்னால் அதோட சைஸே பெருசாக இருக்கும், ஸ்மாலஸ்ட்னால் அந்த சைஸ் கம்மியாக இருக்கிறது ஸ்மாலஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ ஸ்மாலஸ்ட் வந்து ஸ்பெர்ம் செல், லார்ஜஸ்ட் ஓவம் செல், லாங்கஸ்ட் வந்து நர்வ் செல். இதுதான் எக்ஸாம்பிள். சைஸ் வந்து ஸ்பெர்ம் செல்க்கு 5 மைக்ரோமீட்டர், ஓவம் செல்க்கு சைஸ் வந்து 120 மைக்ரோமீட்டர், அண்டு சைஸ் ஆஃப் நர்வ் செல் வந்து 1 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து ஷேப் ஆஃப் செல்ஸ். ஸோ செல்ஸை வந்து ஷேப்பை வச்சு வேரி பண்ணுறாங்க. அந்த வேரியேஷன் வந்து மெயின்லி வந்து எதுக்காகனா ஃபங்க்ஷன் பண்ணுறது, செல்லோட ஃபங்க்ஷனுக்காக தான். சம் செல்ஸ் லைக் யூக்ளினா அண்ட் அமீபா கேன் சேஞ்ச் தேர் ஷேப் அண்ட் பட் மோஸ்ட் செல்ஸ் ஹாவ் அ ஃபிக்ஸ்டு ஷேப். மோஸ்ட்லி எல்லா செல்ஸும் ஒரே ஷேப்பில் தான் இருக்கும். பட் சில எக்ஸப்ஷன்ஸ் லைக் யூக்ளினா அண்ட் அமீபா வந்து ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கும் இன் ஆர்டர் டு டூ தேர் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆர்பிசி. ஹியூமன் ஆர்பிசிஸ் ஆர் சர்க்குலர், பைகான்கேவ் அண்ட் டிஸ்க்டு ஷேப்டு அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் ஈஸி பேசேஜ் த்ரூ ஹியூமன் கேபிலரிஸ். நம்ம பிளட் வெசல்ஸில் வந்து பார்த்துருப்போம், நம்ம ஆர்ட்ரிஸ், வெயின்ஸ் அண்ட் கேபிலரிஸ் 3 இருக்கும். அந்த கேபிலரிஸ்ன்ற இடத்துல தான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் மெயின்லி நடக்கும். ஸோ அந்த கேபிலரிஸ்ன்றது ரொம்ப மைன்யூட் டயாமீட்டர் ஹோல்ஸில் தான் இருக்கும். ஸோ அதனால இந்த ஆர்பிசி வந்து அதோட ஷேப்பை மாற்றிக்கும் ஃபார் ஈஸி பேசேஜ் த்ரூ ஹியூமன் கேபிலரிஸ். நெக்ஸ்ட் வந்து நர்வ் செல்ஸ். நர்வ் செல்ஸ் are branched to conduct impulses from one point to another. நர்வ் செல்ஸை வந்து ஏன் பிரான்ச்டாக இருக்குன்னா அது வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸை வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்டில் வேகமாக கடத்தணும். ஸோ அதுக்காக தான் நர்வ் செல்ஸ் வந்து ரொம்ப பெருசாக பிரான்ச்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஹியூமன் WBCs கேன் சேஞ்ச் their ஷேப் டு engulf the மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் that enter the body. நம்ம WBCஸை என்னன்னு சொல்லுவோம், லியூகோசைட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அது எதுக்கு ஷேப்பை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா WBCஸோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து டிஃபென்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ அது என்ன பண்ணுன்னா நம்ம வெளியிலேருந்து வர்ற ஆன்டிஜனை அந்த மேக்ரோஃபேஜஸ், WBCஸில் மெயின் மேக்ரோஃபேஜஸ் வந்து நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ் வந்து என்ன பண்ணும், போய் மிழுங்கி அதை டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ அதுக்காக இந்த WBCஸ்லாம் ஷேப்பை வந்து மாற்றிக்கும். ஸோ அதுதான் மெயின் இது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ டைரெக்டாக நம்ம இம்பார்ட்டண்ட் டாபிக் ஆஃப் த சாப்டர்னால் இதுதான், அனிமல் செல்லை பற்றி படிப்போம். இது ரொம்ப ரிப்பீட்டடான கொஷின்ஸ், ரொம்ப முக்கியமான டாப்பிக்கும் கூட, நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸஸில் வந்து அனிமல் செல், பிளான்ட் செல் படிச்சிருப்பீங்க. ஸோ அனிமல் செல்லுக்கும் பிளான்ட் செல்லுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்குது. லைக் அனிமல் செல்லில் வந்து செல்வால் கிடையாது. ஸோ செல்வாலுக்கு பதிலாக செல் மெம்பரெயின் ஆர் பிளாஸ்மா மெம்பரெயின் இருக்குது. ஆனால் பிளான்ட் செல்லில் செல் மெம்பரெயினோ பிளாஸ்மா மெம்பரெயினோ கிடையாது, செல்வால் தான் இருக்குது. நெக்ஸ்ட் மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து பிளான்ட் செல்லில் வந்து வேக்யூல்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். ஆனால் அனிமல்ஸில் வேக்யூல்ஸ் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். இப்போ வந்து நம்ம அனிமல் செல்லை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அனிமல் செல்லோட பார்ட்ஸ், மெயின் இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நியூக்ளியஸ்.
நியூக்ளியஸ்ன்றது ரொம்ப முக்கியமான பார்ட்டு. ஸோ அதுதான் நம்ம ஹோல் செல்லை கண்ட்ரோல் பண்ணும்போது, லைக் நம்ம பிரெயின் தானே நம்ம பாடியை வந்து நம்ம பிரெயின் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த மாதிரி செல்லில் வந்து நியூக்ளியஸ் அதுதான் இந்த ஹோல் செல்லோட ஆக்டிவிட்டீஸையும் கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து கோல்கை பாடி. கோல்கை பாடி அப்படின்னா லைக் அதுவும் இட் இஸ் அ செல் ஆர்கனல். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே செல் ஆர்கனல்ஸ். அது என்ன பண்ணணும்னா அது வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஃபார்ம் பண்ணுற ப்ராடக்ட்ஸை ஜஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணும். லைக் நம்ம வெஹிக்கிள்ஸ் மாதிரி தான். நம்ம லாரியெல்லாம் மண்ணை கடத்திட்டு எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இங்கே கோல்கை பாடி வந்து இருக்கிற திங்ஸை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல கொடுக்கும். அதுதான் கோல்கை பாடியோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு வெசிக்கிள்ஸ். ஸோ வெசிக்கிள்ஸில் வந்து கோல்கை பாடி ஃபார்ம் பண்ணும், அது தனியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேன் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான பார்ட்டு செல்லில். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் தான் நம்ம செல்லை ப்ரொடெக்ட் பண்ணுது ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட். ஓகேவா? இதில் வந்து எந்த பார்ட் இப்போ பிளாஸ்மா மெம்பரேன் பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து வெளியே இருக்கா, வெளியே ஒரு கவர் மாதிரி இருக்கா. ஸோ திஸ் இஸ் பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து மைட்டோகாண்ட்ரியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா இங்கே இருக்குது, இந்த இடத்துல இதுதான் மைட்டோகாண்ட்ரியா. நெக்ஸ்ட்டு வந்து சைட்டோஸ்கெலிட்டன். சைட்டோஸ்கெலிட்டன் இல்லை, பட் நம்ம நெக்ஸ்ட்டு டீட்டெயிலாக பார்க்கும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்ட்ரியோல், அதுவும் நெக்ஸ்ட்டு வரதெல்லாம் பார்த்துக்கலாம். லைசோசோம். இதில் முக்கியமாக சைட்டோபிளாசம் சொல்லணும். சைட்டோபிளாசம் தான் இந்த ஹோல் செல் ஆர்கனல்ஸையும் தாங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த சைட்டோபிளாசம் மேலே தான் இந்த செல் ஆர்கனல்ஸ்லாம் ஒட்டிகிட்ருக்கும். அது இல்லைன்னா அந்த செல் ஆர்கனல்ஸ்லாம் ஒரு ஸ்டேபிளாக ஒரு கிரவுண்ட் கிடைக்காது, ஒரு ஃப்ளோர் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இங்கே நியூக்ளியஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வயராக நிறையா இருக்கும். இங்கே ஸோ இதுதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இதை வந்து ரெண்டாக பிரிப்பாங்க, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்டு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரஃப்லன்ற வந்து ரிபோசோம்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த ரிபோசோம்ஸ் வந்து ஒட்டிகிட்ருக்கும். ஸ்மூத்தில் ரிபோசோம்ஸே இருக்காது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஆர்இஆர்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், எஸ்இஆர். ஸோ இதுதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அதுக்கடுத்து நியூக்ளியோலஸ் வந்து இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நியூக்ளியஸ்குள்ளே ஒரு சின்ன ரவுண்டாக ஒன்று இருக்குல்ல, அதுதான் நியூக்ளியோலஸ். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போய்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல்லோட ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்கலாம். இஃப் வி ஸ்டடி அ செல் அண்டர் அ மைக்ரோஸ்கோப் வி வுட் கம் அக்ராஸ் த ஃபீச்சர்ஸ் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி செல். இம்பார்ட்டண்டான 3 ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம பார்ப்போம் செல்லில். ஃபஸ்ட்டு வந்து பிளாஸ்மா மெம்பரேன், நெக்ஸ்ட்டு நியூக்ளியஸ் அண்டு சைட்டோபிளாசம். ஸோ ஆல் ஆக்டிவிட்டீஸ் இன்சைட் த செல் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் த செல் வித் இட்ஸ் என்விரான்மெண்ட் ஆர் பாசிபிள் டியூ டு தீஸ் ஃபீச்சர்ஸ். நம்ம உள்ளே இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டண்டானதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே போயிடலாம். பிளாஸ்மா மெம்பரேன் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம செல்லோட அனிமல் செல்லில் வந்து கவரிங்னா அது பிளாஸ்மா மெம்பரேன் தான். ஸோ ஒரு செல்லை ஏன் இது கவர் பண்ணுது, இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, இது இல்லைன்னா லைக் எல்லா சப்ஸ்டன்சஸும் உள்ளே வரலாம் செல்குள்ளே. ஸோ அதனால் மேபி ஈவன் டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ் ஆல்சோ கேன் கம் இன்சைட் த செல். அதனால செல்லை வந்து பாதிக்கும்.
ஸோ இது இருக்கிறனால இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ செமி பெர்மியபிள் மெம்பரேன். ஸோ சில விஷயத்த மட்டும்தான் உள்ளே விடும், சில முக்கியமான விஷயத்த மட்டும்தான் உள்ளே வந்து எடுத்துக்கும். ஸோ அதுதான் அது. ஸோ நம்ம அந்த பிளாஸ்மா மெம்பரேனை பற்றி ஸ்ட்ரக்சரலாக பார்த்தா இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டெலிகேட், ரொம்ப பாலிஷ்டாக இருக்கும், தின்னாக இருக்கும், எலாஸ்டிக்காக இருக்கும். அண்டு இட் ஆக்ட்ஸ் அஸ் அ செமி பெர்மியபிள் மெம்பரேன். அப்புறம் இட் இஸ் மேட் அப் ஆஃப் 2 layers ஆஃப் லிபிட் மாலிக்யூல்ஸ் இன் விச் ப்ரோட்டீன் மாலிக்யூல்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங். இங்கே வந்து இட் இஸ் அ பைலிப்பிட் லேயர்னு சொல்லுவாங்க. நோட் திஸ் பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் இஸ் நோன் அஸ் பைலிப்பிட் லேயர். ஓகேவா? இது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நான் அந்த டயக்ராம் வரைகிறேன் பாருங்கள். லைக் இதுதான் இதுதான் லிப்பிட் லேயர், பைலிப்பிட் லேயர். ஸோ இதெல்லாம் இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் பைலிப்பிட் லேயர். ஸோ இதெல்லாம் ரொம்ப கிட்ட இருக்கிறனால இது பைலிப்பிட் லேயர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இடையில ப்ரோட்டீன் சேனல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டீன் சேனல்ஸ் மூலயமா தான் சப்ஸ்டன்சஸ் வந்து உள்ளேயும் வெளியேவும் போகும். ஓகேவா? இதுதான். நெக்ஸ்ட்டு வந்து இதோட திக்னஸ் வந்து வேரிஸ் ஃப்ரம் 75 to 110 ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் மாறும். அப்புறம் கேன் பி அப்சர்வ்ட் அண்டர் அன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் ஒன்லி. இதை வந்து எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். இட் மெயின்டைன் ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த செல், protects internal contents of the cell, regulates entry and exit of substances in and out of the cell, and maintains homeostasis. Homeostasis அப்படின்னா என்னன்னா, homeostasis is nothing but homeostasis அப்படின்னா maintenance of internal environment. ஹோமியோஸ்டாசிஸ்னால் நம்ம பாடியை ஒரு நிலையாக வச்சுக்கிறது. லைக் இங்கே வந்து பார்த்தா அந்த செல்லை ஒரு நிலையாக, உள்ளே இருக்கிற என்வரான்மெண்ட்டை ஒரு நிலையாக வச்சுக்கிறது. ஸோ அதுதான் இங்கே ஹோமியோஸ்டாசிஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து cytoplasm. So cytoplasm is also importantaana part cell. It is a jelly-like material formed by 80% of water. Cytoplasm வந்து 80% water தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் present between the plasma membrane and the nucleus. இது வந்து பிளாஸ்மா மெம்பரேனுக்கும் நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் கண்டெய்ன்ஸ் அ கிளியர் லிக்விட் போர்ஷன் கால்டு சைட்டோசோல் அண்ட் வேரியஸ் பார்ட்டிகல்ஸ். இதில் வந்து அந்த கிளியராக லிக்விடாக இருக்கிற போர்ஷனை வந்து சைட்டோசோல்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சைட்டோபிளாசமில் ஒரு முக்கியமான கண்டென்ட் வந்து சைட்டோசோல். அது கூட வேரியஸ் பார்ட்டிகல்ஸும் இருக்கும். லைக் பார்ட்டிகல்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் அயான்ஸ். இதெல்லாம் செல்லுக்கு தேவையான ஒரு பயோமாலிக்யூல்ஸ். ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ் அண்ட் இன்ஆர்கானிக் அயான்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் மெனி ஆர்கனல்ஸ் வித் டிஸ்டிங்க்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன். இது வந்து ரொம்ப நிறையா ஆர்கனல் வச்சுருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன் வச்சுருக்கு. சம் ஆஃப் தீஸ் ஆர்கனல்ஸ் ஆர் விசிபிள் ஒன்லி அண்டர் அன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப். அந்த ஆர்கனல்ஸில் வந்து சிலது எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் தெரியும். அதுக்கடுத்து கிரானுலார், அந்த இது வந்து சைட்டோபிளாசம் வந்து கிரானுலார்
கிரானியூல்ஸ் இருக்கும். அண்ட் டென்ஸ் இன் அனிமல் செல்ஸ் அண்ட் தின் இன் பிளான்ட் செல்ஸ். அனிமல் செல்லில் அடர்த்தியாக இருக்கும், பிளான்ட் செல்ஸில் தின்னாக இருக்கும், ஒல்லியாக தின்னாக இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து சைட்டோஸ்கெலிட்டன். நம்ம பாடியில் எப்படி ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இருக்குல்ல, எலும்பு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இந்த செல்ஸில் cytoskeleton. So it is formed by microtubules and microfilaments. Microtubules and microfilaments ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. Cytoskeleton is formed by microtubules and microfilaments. ஓகேவா. ஸோ மைக்ரோடிபியூல்ஸ்னால் என்னென்னு பார்த்தா, மைக்ரோடிபியூல்ஸ் ஆர் ஹாலோ டிபியூல்ஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன் கால் டியூபுலின். மைக்ரோடிபியூல் வந்து ஒரு ஹாலோ டிபியூல், அதுக்குள்ளே ஒரு எம்டி ஸ்பேஸ், அது வழியாக எதுனா போயிட்டு வந்துக்கலாம். ஸோ அதனால் இது ஹாலோ டிபியூல்னு சொல்கிறாங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன் கால் டியூபுலின். டியூபுலின்ற ப்ரோட்டீன்னால ஆனது. ஸோ பேரை வச்சு ஞாபகம், மைக்ரோடிபியூல்ஸ்னால இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன் டியூபுலின் அப்படின்னு ஞாபகம். நெக்ஸ்ட்டு மைக்ரோஃபிலமெண்ட்ஸ். Microfilaments are rod-shaped thin filaments made up of protein called actin. So microfilaments it is a rod-shaped thin filaments. Like ஒரு ராட் ஷேப்பில் இருக்கும். இங்கே வந்து பார்த்தோம்னா இதில் தெரியுதா இல்லையான்னு தெரில, பட் நான் வரைகிறேன் பாருங்கள். இதுதான் ராட் ஷேப்னு சொல்லுவோம். இந்த ராட் ஷேப்டு இது சைஸ்லேயும் ரொம்ப குட்டியாக இருக்கும், ஸ்மாலர் சைஸ். ஸோ அதனால் இது தின் ஃபிலமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன் கால்டு ஆக்டின். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன் கால்டு ஆக்டின். ஸோ நம்ம மைக்ரோடிபியூல்ஸில் என்ன சொன்னோம், it is made up of protein tubulin. Microfilaments என்ன சொன்னோம், it is made up of protein actin.